இந்த விவோ ஏஓ அப்படின்றாங்கல்ல தூக்கி அடிக்கணும், வேற இடத்துக்கு அடிக்கணும். ஏன்னா ஈபியில் அவர்கிட்ட பேசுகிறேன். அவங்க என்ன பண்ணுறாங்க, யாருக்கு ஓட்டு போடுங்க அவங்கள கேளுங்கன்னு தான். பேட்டி கொடுத்தவங்க என்ன செஞ்சாங்க, என்ன சாதிச்சிருக்காங்க இது வரலாம்? அப்போ ஏன் இன்னும் அந்த 10 ரூபாய் வாங்குறேன்னு நான் கேட்குறேன். இப்போ இதுக்கு யார் அதிகாரம் கொடுக்குறது? நான் திமுக காரங்க பண்றது ஆள் வச்சு பண்றதுனால அப்படி. டிஎம்கே பீரியடில் தான் கரண்ட் பயங்கரமாக கட் ஆகும். ஆனால் லாஸ்ட்டாக இருந்த டிஎம்கே பீரியடில் கரண்ட் கட் பெருசாக இல்லை. இப்போ டிவிக்கே வந்த உடனே பயங்கர கரண்ட் கட் ஆகுது. ஏன் நினைக்கிறீங்க? 1 ஹவர் ஆகுது, 2 மணி நேரம் ஆகுது. நேற்றெல்லாம் 3 மணி வரலும் கரண்ட் 2 மணிக்கு கட் ஆனிச்சு. 1.5 மணி நேரம் மேலே மொட்டை மாடியில் போய் எல்லாம் முடிச்சுக்கிட்டு இருந்தோம். எல்லாம் திட்டுறாங்க. அந்த வேதனையில் அந்த வேர்வை வருது இல்லை, தூக்கம் இல்லாத டென்ஷன்லாம் திட்டுறாங்க. அது சரியாயிடும், கொஞ்ச நாளில் சரியாயிடும்ன்ற நம்பிக்கை இருக்குது. ஆனால் இமிடியட்டாக இந்த வெய்ய காலத்தில் மக்கள் பயங்கர அவதிப்படுறாங்க. சிஎம் சார் தளபதி விஜய் வந்து இமிடியட்டாக ஆக்ஷன் எடுக்கணும் தயவுசெய்து. ஏன்னா மக்கள் எல்லாம் பயங்கர தூக்கம் இல்லாத நைட்டு பகல் 2 மணி 3 மணி தூக்கம் இல்லாத அவங்க எங்கே வேலைக்கு போயிட்டு வராங்க. அதை இமிடியட்டாக கொஞ்சம் தயவு செய்து பார்க்கணும். ஏன்னா கெட்ட பேர் ஆகுது, கட்சிக்கு கெட்ட பேர் ஆகுது. தளபதி வந்து அதை இமிடியட்டாக கொஞ்சம் அந்த மின்சாரத்துறைக்கு சொல்லி கரண்ட் கட் ஆகாத அளவுக்கு மக்களை வந்து பாதுகாக்கணும். குழந்தைங்க, கர்ப்பிணி பொண்ணுங்க, வேலைக்கு போயிட்டு வர்றவங்க, வயசானவங்க முடியல, வெயில் அந்த அளவுக்கு ஓவராக இருக்குது. அதனால் இமிடியட்டாக தளபதி வந்து இதை ஆக்ஷனை எடுத்து கொஞ்சம் மின்சார துறைக்கு வந்து சொல்லி என்னன்னா ஆளுங்களை மாற்றணும். இந்த மின்சாரத்துறையில் இருக்காங்கல்ல அவங்க வந்து ஏன்னா எதிர்கட்சி ஆளுங்க கூட சொல்லி அவங்க ஆளுங்க கூட இருக்கலாம், கரண்ட்டை கட் பண்ணுறா அவங்க பேரை கெடுக்கலாம், அந்த கட்சி பேரை கெடுக்கலாம், டிவிக்கு கட்சி பேரை கெடுக்கலாம். அந்த மின்சாரத்துறையில் இருக்கிற ஊழியர்கள்லாம் அந்த பெரிய இந்த விவோ ஏஓ அப்படின்றாங்கல்ல அவங்கெல்லாம் மாற்றணும், தூக்கி அடிக்கணும், வேறு இடத்துக்கு அடிக்கணும். ஏன்னா அவங்களோட ஆளுங்களை இதுக்கு முன்னால் இருந்த ஆட்சிக்காரங்களா ஆளுங்களா கூட இருக்கலாம், புரியுதுங்களா? ஏன்னா எலெக்ஷன் பக்கமாக வந்து எல்லாருமே கரண்ட்டை விட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க. கரண்ட் கட் பண்ணாது, ஏன்னா ஓட்டு போட மாட்டாங்க மக்கள்னு கரண்ட்டை விட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க, கட் பண்ணாத விட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ கட் ஆகுதுன்னா என்னுடைய தனிப்பட்ட டவுட் என்னன்னா, அந்த மின்சாரத்துறையில் வேலை செய்கிறாங்கல்ல அவங்க வந்து டிஎம்கே ஆளுங்களா கூட இருக்கலாம். இதாக இருக்குமா? ஏன்னா நிர்மல் குமார்ன்ட்டு மின்சாரத்துறையில் நல்லா அவர் கரெக்டாக பண்ணுறாரு. இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணணும். ஏன்னா வெயில் ஓவர் வெயில், குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்கலேருந்து எல்லாம் உழைச்சிட்டு நாங்களாம் ஆட்டோ ஓட்டிகிட்டு போய் படுக்கிறோம், தூக்கம் இல்லாத அவஸ்தைப்பட்டுட்டு இருக்கிறோம். என்ன அதே நேரத்தில் மக்கள் வந்து நல்ல ஆட்சி நடக்குது, ஆட்சியெல்லாம் எந்த குறையும் இல்லை. ஏதோ ஒரு சின்ன சின்ன குறை இருக்கும், அதெல்லாம் திருத்திக்கணும். இப்போ தானே வந்திருக்காங்க, எடுத்த உடனே யாருமே செய்யலை. எடுத்த உடனே யாரும் எடுத்த கம்பெனி செய்ய முடியாது. சில விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், சில விஷயம் தெரியாது. தளபதிக்கு எல்லாம் தெரியணும்னு சொல்லலாம், தெரியாதுன்னு சொல்கிறாங்க. இருந்துட்டு போகட்டும், அப்படியே கூட இருந்துட்டு போகட்டும், தெரியாதுன்னு கூட சொல்கிறாங்க. என்ன அவர் தெரியாத அவர் அப்புறம் பேட்டி கொடுக்க மாட்டேங்கிறாரு. அவர் பேட்டியே கொடுக்க வேணாம், அவருடைய வேலையில் அவர் கரெக்டாக இருக்கிறாரு. என்ன அவர் என்னதுக்கு பேட்டி கொடுக்கணும்? யாரை கேட்டாலும் பேட்டி கொடுக்கல. எதுக்கு பேட்டி கொடுக்கணும் சொல்லுங்கள்? பேட்டி கொடுத்தவங்க என்ன செஞ்சாங்க, என்ன சாதிச்சிருக்காங்க இது வரலாம்? அவரை பார்த்தா எல்லாத்துக்கும் ஆள் நல்லா வயசு பையனாகிறாரு, ஆள் அழகாக இருக்கிறாரு, சிஎம் கோட் சூட் வேறு போட்டு எல்லாத்துக்கும் எரியுது. அதெல்லாம் அவர் கண்டுக்க மாட்டார். அவர் பார்க்காத கோட் அவர் ஹீரோங்க. அவர் கோட் சூட்டும் போடலாம், எது வேணாலும் போடலாம். ஆட்சி சரியில்லையா கேளுங்க, மக்கள் யாரை வேணாலும் கேட்கலாம். அவர் என்ன சொன்னார், மக்களுக்கு உண்டான ஆட்சி இது, யார் வேணாலும் கேள்வி கேட்கலாம் அப்படின்னு சிஎம் சார் சொல்லியிருக்காரு. அமைச்சருங்க எல்லா அமைச்சருமே சின்ன சின்ன பசங்க தான். அவங்க வேலையை கரெக்டாக செய்கிறாங்க. கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்குது. எல்லாமே சரியா 5 பேரில் ஒன்றா இருக்கும், எல்லாமே சரியாக இருக்குமா? 50 வருஷம் ஆண்டவன் தப்பு பண்ணலையா? இப்போ தானே வந்திருக்காங்க, பண்ணுவாங்க. பொறுத்திருந்து பாருங்கள், கண்டிப்பாக செய்வாங்க. ஏன்னா இப்போதைக்கு இருக்கிறது அடிக்கிற வெயிலுக்கு இந்த கரண்ட்டு கொஞ்சம் கட் பண்ணாத இருந்தால் முடிஞ்ச அளவுக்கு, அதான் என்னுடைய மறுபடியும் திரும்பி சொல்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு இந்த கரண்ட்டை கட் பண்ணக்கூடாது. உள்ள மின்சாரத்துறையில் வேலை செய்கிற ஆளுங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களெல்லாம் கொஞ்சம் தூக்கி வேறு இடத்துக்கு அடிக்கணும். ஏன்னா அவங்களோட ஆளுங்களாக கூட இருக்கலாம்னு என்னுடைய டவுட்டு, அவ்வளோதான். மாங்காட்டில் இருக்கோம் நாங்கள். எங்கள் ஏரியாலேயும் அந்த மாதிரி தான் கரண்ட் அடிக்கடி கட் ஆகுது. எதனால் கட் ஆகுதுன்னு ஃபோன் பண்ணி கேட்டால் அதுக்கு மேலே இருக்கிறவங்களை கேளு அப்படின்னு சொல்லி ஈபியில் கேட்குறாங்க. ஈபியில் அவர்கிட்ட பேசுகிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, யாருக்கு ஓட்டு போடுங்க அவங்கள கேளுங்கன்றாங்க. அவங்களுக்கு யாருக்கு ஓட்டு போடுங்க அவங்களுக்கு கேளுனாக்கா, ஓட்டு போட்டது எதுக்காக போகணும்? ஆட்சி மாறணும், புதிய ஆட்சி வரணும். காங்கிரஸ் ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டும் மாற்றி ஆண்டுருக்காங்க. புதுசாக ஒருத்தர் வந்தாக்கா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி தான் எதிர்பார்த்தோம். அது மாதிரி ஆட்சி நல்லாவும் இருக்குது. அப்போ தான் அந்த ஷாப்பு நான் வந்து என்னன்றேன், ஏடிஎம்கேக்காரங்களா இல்லை டிஎம்கேக்காரங்களா, புரியுதுங்களா? அப்போ எப்படி அது வந்து அவங்க சொல்லலாம். நான் என்னன்றேன்னா, கரண்ட்டு கட் ஆகுதுன்னா எதுக்காக 12 மணிக்கு கட் ஆகுமா?
என்ன காரணம் கட் ஆகிறதுக்கு? மழை பெஞ்சால் கட் ஆகலாம், புரியுதுங்களா? மழை பெஞ்சானா காற்றடிக்கும், காற்றடிக்கும் போது கரண்ட்டு போஸ்ட்டு இதெல்லாம் கீழே விழும், அப்போ கரண்ட் வந்து கட் ஆகும். இல்லை அது மாதிரி இடையில மழை பெஞ்சு கரண்ட்டு கட் ஆகிடுச்சுன்னா சிலருக்கு பாதிப்பு, திடீர்னு வந்துடுவாங்க, அவங்களுக்கு வந்து பாதிக்கும், அதனால் கட் பண்ணி வச்சேன்னு சொல்லலாம். நல்லா வெயில் அடிக்கிற டைம் சம்மரில் கரண்ட்டு கட் ஆகுதுன்னா ரீசன் சொல்லணும், என்ன காரணம் சொல்லணும். விஜய் சார்கிட்ட போய் கேட்க முடியாது, சிஎம் சார்கிட்ட கேட்க முடியாது. ஏங்க நீங்கள் புதுசாக ஏற்கனவே ஆட்சி ஆண்டாங்கன்னா எல்லாம் இப்போ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களா? அப்போ இந்த ஆட்சியை வந்து கவுக்க பார்க்குறீங்க நீங்கள். அதாவது டிவிக்கே நீங்கள் கவுக்க பார்க்குறீங்க. எதனால் கவுக்க பார்க்குறீங்க? நம்மளே வந்து நல்லா ஆண்டோம், எல்லா பொய் பித்தலாட்டம் எல்லா பிரச்சனைகளும் வெளியில் தெரிஞ்சிருமோ, நம்ம மாட்டிக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி இந்த ஆட்சியை கழிச்சிட்டு திரும்ப நம்மளே வரலாமா அப்படின்னு எதிர்பார்க்குறீங்களா? என்னத்து காரணத்துக்காக நீங்கள் எதிர்பார்க்குறீங்க சொல்லுங்கள், புரியுதுங்களா? குழந்தெல்லாம் வச்சுருங்களா, கொசு கட்டியில் எல்லாம் எப்படி கஷ்டம் தானே அதெல்லாம், புரியுதுங்களா? மழை டைம்ன்றது ரீசனாக எல்லாருக்குமே தெரியும். அது இப்போ கரண்ட் போயிடுச்சு, மழை பெய்யுது ஏன்னு கேட்டிங்கன்னா மழை டைமில் பண்ணலாம். இந்த டைமில் பண்ணுறது வந்து அது ரொம்ப கொடுமையான விஷயந்தான் அதெல்லாம். இப்போ இன்றைக்கும் போயிட்டு ஒயின் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா 150 ரூபா 10 ரூபா வாங்கக்கூடாதுன்னு சொல்லிக்கிறான். இந்த பிறகு நான் இப்போ செல்லை எடுத்து வச்சுருக்கேன். கும்மாஞ்சாடி திருவள்ளூர் மாவட்டம் ஒயின் ஷாப்பில் 150 ரூபா கொடுக்குற சரக்கு 150 ரூபாய்க்கு 150 ரூபா கொடுன்றான். 140 தான் கொடுக்குறேன், தரமாட்டேன்ட்டான். சரி 150 ரூபாய் வச்சேன், வச்சுட்டு மறுபடியும் பாட்டிலில் எடுத்து நான் சரக்கு எடுத்து என்ன ரேட்டு பாரு 140 தான் போட்டிருக்கு இந்த சரக்கு, நீ ஏன் 150 ரூபா என்கிட்ட வாங்கினா, யார் வாங்க சொன்னால் எனக்கு காரணம் சொல்லு அப்படின்னு கேட்குறான். அவன் தலையை மட்டும்தான் ஆட்டுறான் அவசரம். அவன் வந்து நான் 10 ரூபா திரும்பி தரமாட்டேன் அப்படின்றான். நான் விடவே இல்லை, அவங்ககிட்ட போராட்டம் பண்ணி அந்த 10 ரூபா கொடுத்த பிறகு தான் நான் வந்து இது பண்ணேன். வீடியோ எடுத்தாலும் பயப்பட மாட்டான். என் செல்லில் அந்த பழத்தையே இந்த மாதிரி வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். அப்போ வந்து உள்ளேருந்து ஒருத்தர் வராரு, கொடுத்துடு அவர் கொடுத்துடு 10 ரூபாய் கொடுத்து விடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. அப்போ நான் வந்து இதில் கேட்க போனதுனால எனக்கு அந்த 10 ரூபாய்க்கு கொடுத்தேன். அந்த 10 ரூபா நான் கேட்கலன்னா விட்டுருப்பேன். அப்போ ஏன் இன்னும் அந்த 10 ரூபாய் வாங்குறேன் நான் கேட்குறேன். என்ன வேலை? நான் என்றைக்கோ ஒரு நாளைக்கு போகிறேன், எனக்கே அப்படின்னா டெய்லி போகிறவங்களுடைய கதை என்ன ஆகுது? அதை ஏன் இன்னும் பண்ண மாட்டீங்கன்னா அப்போ இதுக்கு யார் அதிகாரம் கொடுக்குறது? அப்போ அந்த பேரை கெடுக்க பார்க்குறீங்களா? நடக்கிற ஆட்சியை வந்து கெடுக்க பார்க்குறீங்களா? ஒரு 5 வருஷம் கொடுங்க, நல்லது நடந்தால் பண்ணிட்டோம், கெட்டதாக இருந்தால் நான் அடுத்த வாட்டி மாற்றிப்போம், புரியுதுங்களா? நான் ஏடிஎம்க பக்கம் ஏடிஎம்க இப்போ விசிலுக்கு தான் ஓட்டு போட்டேன். எதுக்காகனா மாற்றி வரட்டும் அப்படின்னு தான் போட்டேன். இப்போ வந்து நல்லா தான் நடந்துகிட்ருக்கு. நான் திமுக காரங்க பண்ணுறது ஆள் வச்சு பண்ணுறதுனால அப்படி இருக்குது. ஆனால் அப்படிலாம் கிடையாது. ஃபோனெல்லாம் பண்ணால் கரண்ட் எல்லாம் போயிடுச்சுன்னா ஃபோன் பண்ணால் உடனே வந்து பண்ணிடுறாங்க. இந்த ஏரியாவில் பண்ணிடுறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பண்ணுறாங்க. அது ஒரு ஏரியாலெல்லாம் ஒரு ஊர்லெல்லாம் பாருங்கள், திமுக காரங்க தான் ஆள் வச்சு ஃபீஸ் கயிறை பிடுங்கிட்டு இது பண்ணிடுறாங்க. அதனால் இது ஆட்சியை இது பண்ணுறதுக்காக, கெட்ட பேர் வாங்குறதுக்காக தான் இவங்க பண்ணுறது. இந்த 2500 ரூபா சொல்லியிருக்காரு, அது கொடுக்கணும். அப்புறம் வந்து இந்த அரிசி கார்டுக்கு மட்டும்தான் சொல்கிறாரு, அப்படிலாம் கிடையாது. எல்லா கார்டுங்களுக்குமே எல்லா சலுகையும் யாருக்கு நல்ல இது இருக்குதோ கஷ்டப்படுற ஃபேமிலியை பார்த்து கொடுக்கணும். இந்த கார்டுலாம் தனியாக பிரிக்கக்கூடாது. ஏன்னா இவங்க தான் ஓட்டு போடுறாங்க, அவங்க தான் ஓட்டு போடுறாங்களே, எல்லா ரேஷன் கார்டுக்காரங்களுமே ஓட்டு போடுறாங்க. அதனால் அவங்க பாகுபலி இல்லாமல் எல்லாருக்குமே கொடுக்கணும். இது யாருக்கு தகுதி இருக்கோ அதை பார்த்து அவங்க நல்ல இதுவாக பண்ணணும். அப்புறம் வந்து 2500 ரூபா கொடுக்குறேன்னு இருக்காரு. அது கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுத்தா ஓகே தான், எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் வந்து இந்த படிப்பு இதெல்லாம் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது. இந்த ஃபீஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ண சொல்லியிருக்காரு. அதெல்லாம் கொஞ்சம் நல்லா வரவேற்கத்தக்க இதுவாக தான் இருக்குது. அப்புறம் வந்து சிங்கப்பெண் இது போட்டிருக்காரு. போதை மருந்தெல்லாம் இப்போ ஓரளவு குறைஞ்சிருக்கு, பரவாயில்ல. இவ்வளோ நாள் வந்ததுக்கு அது குறைஞ்சிருக்கு, ஒயின் ஷாப் குறைஞ்சிருக்கு. இப்போ அந்த அளவுக்கு வரல. என்ன ஒன்றுன்னா திருப்பி இந்த சின்ன பசங்க கெடுக்கிறது இதுதான் அதிகமாக வருது. அது இன்னும் கொஞ்சம் கண்காணித்து இன்னும் கொஞ்சம் சட்டங்களை வந்து இன்னும் அதிகப்படுத்துறது, அவங்களுக்கு உடனே தண்டனை கொடுக்குற மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் கம்மியாக ஆகும். நம்ம அடுத்த வாட்டி வரும்போது தெரியும் எவ்வளோ. இப்போ 200 இது எடுத்திருக்காரு இல்லையா, 130 எடுத்திருக்காரு. அடுத்த வாட்டி வரும்போது தான் தெரியும் இவர் எவ்வளோ நல்லது பண்ணியிருக்காரு, எவ்வளோ கெட்டது பண்ணியிருக்காருன்னு. நம்ம 5 வருஷம் பார்த்தா தான் தெரியும். இப்போ சொல்ல முடியாது இல்லையா. அவருக்கு பிடிக்காத ஆளுங்க திமுக ஆளுங்க கூட சொல்லலாம் இல்லையா. அதனால் அடுத்த வருஷம் 5 வருஷம் பொறுத்து பார்த்தா தான் தெரியும் அடுத்த வாட்டி ஆட்சிக்கு அவர் வருவாரா வரமாட்டாரான்னு. எல்லாரும் வரும்போது இப்படி தானே சார் சொல்லுவாங்க, செய்ய தானே தெரியும். இப்போ தானே 1 மாதம் முடிஞ்சிருக்கு, இன்னும் போக தானே தெரியும், பண்ணால் தான் தெரியும். எல்லாருமே சொல்கிறது தானே இது. பொறாமைனால கூட செய்யலாம் இல்லையா. எல்லாரும் சொல்கிறது தானே, பொறாமையில் சொல்கிறது தானே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பார்ப்போம், இன்னும் இருக்குல்ல. அவர் எல்லாமே இந்த 1 மாதத்துலேயே அவ்வளோ சலுகை பண்ணியிருக்காரு, 6-7 இது பண்ணியிருக்காரு. போக தான் தெரியும் அவர் என்னென்ன பண்ணுறாருன்னு. வராது 5 வருஷம் பொறுத்து தான் தெரியும் அவர் பண்ணுறது என்னான்ட்டு. ஓரளவு பரவாயில்லாமல் தான் இருக்குது. போதை மருந்து இது, சிங்கப்பெண் இது,
அப்புறம் வந்து நிறைய பண்ணுறாரு, ஓரளவு பண்ணுறாரு. என்ன ஒன்று ஸ்பீச் கொடுத்துருந்தா நல்லாயிருக்கும். இப்போ இது வரைக்கும் அவர் வந்து ஜனங்களுக்கு நன்றி சொல்லலை. அது ஒன்று தான் கஷ்டமாக இருக்குது. பாக்கியெல்லாம் நல்லா பண்ணுறாரு. எல்லாமே நல்லா தான் இருக்குது. எல்லாருக்கும் ஜனங்களுக்கு ஒரு நன்றி சொல்லியிருக்கலாம். எப்போ ஆட்சிக்கு வரும்போது அவ்வளோ பேசினார். என்ன ஒரு மக்களுக்கு நேரடியாக இருந்து நன்றி சொன்னால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆனால் பரவாயில்ல, நல்லா பண்ணுறாரு. பார்க்கலாமே, நல்லா பண்ணாக்கா அடுத்த வாட்டி வரப்போகிறாரு, இல்லையா போகிறாரு, அவ்வளோதான். இப்போ முஸ்லீம் வந்து 2 நாளைக்கு முன்னாடி கும்னாஞ்சாலில் போராட்டம் பண்ணுறாங்க. எதுக்காக போராட்டம் பண்ண? ரவுடிஸ் நடக்குது, பலாத்காரம் நடக்குது, பொண்ணை கற்பழிக்கிறாங்க, அதை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பண்ணுறிய முஸ்லீம் கட்சி இப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னாடி கும்னாஞ்சாலில் பண்ணுறாங்க போராட்டம். ஏன் அந்த முஸ்லீம் கட்சி இவ்வளோ நாளாக பண்ணலையா? ஏன் இவ்வளோ நாட்டாக நடக்கலையா? ஏன் உங்கள் ஆளுங்க வந்து பாம்பு அது இது எதுவும் செய்யலையா? எதுவும் கொள்ள நடக்கலையா? அப்போலாம் எப்பயுமே நடக்குது தான், கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ண முடியும். இப்போ இருந்த என்னை பொறுத்தளவுக்கு இல்லை, மக்களை பொறுத்தளவுக்கு எல்லாருக்குமே வந்து பரவாயில்ல, நல்லா தான் போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதை வந்து சேனல் அவங்க ஃபஸ்ட்டு ஒரு ஓப்பன் பண்ணணும். அவங்க வந்து செய்கிறது எதுவுமே மக்களுக்கு தெரியல, புரியுதுங்களா? நல்லது மட்டும் தெரிய மாட்டுது, கெட்டது எதாக இருந்தாலும் உடனே அவங்க போட்டு 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 அதே காமிட்டுருவாங்க, புரியுதுங்களா? அப்போ கள்ளக்குறிச்சியில் 10 பேர் செத்தான், அது வந்து ஒரு 10 நாள் 4 நாள் போட்டாங்க, அப்படியே முடிச்சிட்டாங்க. கரூரில் அந்த மேட்ரை ஓடினே இது போட்டு 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 ரிப்பேலே அப்படி போட்டு காமிச்சினே இருக்கிறீங்க. அப்போ அதெல்லாம் மட்டும் அது இவங்க செஞ்சால் தப்பு, அவங்க செஞ்சால் தப்பு இல்லையா? எதுவாக இருந்தாலும் சரி, நியாயமாக பண்ணிட்டோம், நியாயமாக செய்யுங்க. யாருக்கு யாரும் இடைஞ்சல் பண்ணாதீங்க, யாருக்கு யாரும் வந்து துன்பத்தை கொடுங்க. அதாவது நான் 5 வருஷம் இல்லை, அவர் ஆள்கிட்டோம் நல்லா இருந்தால் அடுத்த வாட்டி போடுங்க, அடுத்த வாட்டி மக்களே மாற்றிட்டு போவாங்க. நம்ம வந்து வரதில்லை. நீங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு கரண்ட் ஆஃப் பண்ணி அவங்களுக்கு கெட்ட பேர் உண்டாக்கணும். அப்புறம் எந்த ஒரு அவனை குடிகாரனை கூப்பிட்டு அவனை பிரச்சனை பண்ணி அவனை வந்து இது மாதிரி நான் டிவிக்கே தான் அப்படின்னு சொல்லணும். இப்படிலாம் வந்து 1008 பிரச்சனைகளை உண்டாக்கி அவனை வந்து இது கெட்ட பேர் ஆகக்கூடாது. அதாவது மக்கள் இருக்காங்க, அவங்க பார்த்துப்பாங்க. அதுக்கு மேலே கடவுள் இருக்கான், எது நான் இது தான் அவங்க பார்த்துவாங்க. இந்த மாதிரி இப்போ ஆட்டோ ஓட்டுங்க, ராபிட்டோ பைக்கு அது வந்து இன்னும் கட் பண்ணாமல் இருக்காங்க, இருக்குதுங்களா? ஓலாட்டோ இருக்குது, ராபிட்டோ இருக்குது, அது ஆட்டோ இருக்குது. இந்த பார்த்திங்கன்னா பைக்கு தான் ஓன் போர்டு தானே அது. அப்போ அதில் சவாரி பயணம் செஞ்சால் அது எப்படி அர்த்தம் சொல்லுங்கள்? அது 15 வருஷம் தான் எஃப்சி இன்சூரன்ஸு. நாங்கள் வந்து 2 வருஷத்துக்கு ஒரு அடி பண்ணி ஆகணும். அப்போ அந்த மாதிரி பயன்படுத்தினா இப்போ ஓலா ஆட்டோ, ஊபர் ஆட்டோ, ஷேர் ஆட்டோ, சவாரி ஆட்டோலாம் எப்படி சார் ஓடும்? அதெல்லாம் பார்த்து கொஞ்சம் முடிவு பண்ணி கொஞ்சம் ஏற்பாடு பண்ணும்.